உறவுகளே, சொந்தங்களே, நான் உங்கள் தமிழ் எம்ஜிஆர். இப்போ எங்கேருந்து பேசுகிறேன்னா, இந்தியாவின் மான்செஸ்டர் என்று அழைக்கப்படும் கோவை மாநகரம் முக்கட பகுதியிலிருந்து பேசுகிறேன். இதுக்கு ஒரு சிறப்பு இருக்குதுங்க. நீலமலை தென்றலிலே தவழுகின்ற கோவை மாநகரம் கொஞ்சு தமிழ் கொங்கு மண்டலமா கோவை மாநகரம் என்று செல்லமாக அழைக்கின்ற கோயம்புத்தூரிலிருந்து தான் பேசுகிறேன். இங்கே வந்தேன் மதியம் இன்றைக்கி 2 மணி ஆயிடுச்சு. அப்படி வந்தேன், இங்கே ஒரு வீடியோ போடலாம். ஏன்னா இங்கே பாலங்கள் கட்டி கூட்ட நெரிசலை குறைச்சி இங்கே சூப்பராக ஒரு பாலம் கட்டி கரும்பு கடை இங்கிருந்து 1 கிலோமீட்டர் கரும்பு கடை வரையும் பாலம் அமைச்சு மக்கள் கூட்ட நெரிசலை இந்த அரசாங்கம் தவிர்த்திருக்கிறது என்பது இந்த இடத்துல பார்த்தேன். அதனால் இங்கே ஒரு வீடியோ போடலான்னு பாருங்கள். இங்கே உக்கடம் பகுதியில் பாருங்கள். இதான் உக்கடம் பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்தில் இருந்து இந்த ஐ லவ் பார்க் அங்கேருந்து பேசுகிறேன். பாருங்கள், இதான் பாலம். ரைட் சைடில் போனால் அந்த பாலக்காடு கேரளா பகுதிக்கு போயிடலாம். இந்த பக்கம் போனீங்கன்னா அப்படியே இந்த ஒப்பனக்கார வீதி கோயம்புத்தூர் பகுதி சிட்டிக்குள்ளே போயிடலாம். இந்த பகுதிக்குள்ளே பாருங்கள், பார்க் ஒன்று கட்டி குளக்கரையாக இருந்தது முதல்ல. அந்த குளக்கரையில் இப்போ பூங்காவை அமைச்சு மக்கள் கூட்டமாக இங்கே வர ஆரம்பிச்சுக்கிட்டாங்க. சனி ஞாயிறெல்லாம் கூட்டமெல்லாம் வந்து கொண்டாட்டமாக இருக்குது. இங்கே இந்த பகுதியில் தாங்க இந்த குளக்கரையெல்லாம் பூங்கா மாதிரி பண்ணி அழகாக பண்ணி போட் ஹவுஸ் எல்லாம் பண்ணி மக்கள் பொழுதுபோக்கு இடமாக மாற்றி மக்கள் ஈவினிங் 6 மணி ஆச்சுன்னா மக்கள் சாரையாக வந்து இங்கே கொண்டாட்டம் தான். அந்த குளக்கரையை கொஞ்சம் அப்படி பார்க்கலாங்களா? பாருங்கள் மக்களே, இந்த குளக்கரை தான். இந்த குளத்தை ஓரமாக பூங்கா பண்ணி போட் ஹவுஸ் எல்லாம் விட்டுருக்குறேன். இன்னும் உள்ளே போகலை, அது என்ட்ரியில் தான் நின்று பேசிகிட்டு இருக்கிறேன். இங்கே பாருங்கள், இந்த குளத்து ஓரமாக பாலம் கட்டியிருக்காங்க பாருங்கள். இந்த பாலம் கரெக்டாக 1 கிலோமீட்டர் அளவுக்கு இந்த பாலம் போயிட்டுருக்குது. நேராக கரும்பு கடை பாலக்காடு ரோடு போய் அப்படியே பக்கத்தில் பொள்ளாச்சி ரோடு போகலாம். இங்கே கூட்ட நெரிசலை தவிர்க்கிறதுக்காக இந்த பாலம் ரொம்ப நாளாக நீடித்து 2020 ஆரம்பித்து 2026 வரையும் இந்த பாலம் கட்டினாங்க. பாலம் கட்டினதுக்கப்புறம் கூட்ட நெரிசல் குறைஞ்சிருக்குன்னு மக்கள் சொல்கிறாங்க. அப்படியே பாருங்கள், இந்த பக்கம் அப்படி போகலாம் பாருங்கள். அப்படி குளக்கரை ஓரமாக அப்படி பாருங்கள். இங்கேருந்து 1 கிலோமீட்டருக்கு அப்படியே பாலம் அமைச்சிருக்கிறாங்க. நடந்து போனால் இங்கேருந்து கரெக்டாக ஒரு பேரூர் ரோடு. இந்த ரோட்டில் போனால் விநாயகர் கோயில், பேரூர் கோயில் சிறப்பு வாய்ந்த அந்த கோயிலுக்கு இந்த வழியாக போகலாம். இந்த ரூட்டில் போனோம்னா ஷார்ட்கட்லேயே போய்க்கலாம். பாருங்கள், இதுதான் குளக்கரை. இன்னும் கொஞ்சம் பக்கத்தில் போனால் போட் ஹவுஸ் போயிடலாம். போட் ஹவுஸ் எல்லாம் பாருங்கள், ஈவினிங் ஒரு 6 மணிக்கெலாம் கிரவுடு அதிகமாகிடும். பக்கத்தில் போயிட்டுருக்கு. அப்படியே நடந்துட்டு அப்படியே வீடியோ போட்டுருக்கிறேன். மக்களே பாருங்கள், கோயம்புத்தூருக்கு வாங்க, என்ஜாய் பண்ணுங்கள். குழந்தை குட்டிகளோடு வாங்க. குட்டீஸுக்கெல்லாம் விளையாடுறதுக்கெல்லாம் அருமையான இடம் இருக்குது. இங்கெல்லாம் அருமையாக இருக்குது, வந்து பாருங்கள். பாருங்கள் உறவுகளே, போட் ஹவுஸ் கொஞ்சம் பக்கத்தில் வந்துட்டுருக்கிறேன். ஈவினிங் ஒரு 6 மணி ஆனால் சில்ட்ரன்ஸ் எல்லாம் அப்படி கூட்டிகிட்டு வந்தோம்னா இங்கே நல்லா பொழுதுபோக்கக்கூடிய அருமையான இடம் இங்கே அமைச்சிருக்கிறாங்க. இங்கேருந்து நடந்து போனால் போயிட்டே இருக்கலாம். 1 கிலோமீட்டர் வரையும் போகலாம். முதல்ல வஉசி பார்க்கு தான் போவாங்க. இப்போ எல்லாம் வந்து இங்கே வர்றாங்க. இங்கே தண்ணி குளம் இருக்கிறனால இங்கே தண்ணிகளை பார்த்தா மக்கள் விருப்பப்படுவாங்க. இயற்கை காட்சி அருமையாக இருக்குது. இங்கே பாருங்கள், இங்கே தான் வந்திருக்கேன். நான் பக்கத்தில் வந்துட்டுருக்கிறேன். இங்கே தான் பாருங்கள், போட் ஹவுஸ் இருக்குது.
இப்போல்லாம் கூட்டம் ஃப்ரீயாக இருக்குது. மதியம் 2 மணிங்கிற போது கூட்டம் கம்மியாக இருக்குது. இனி கொஞ்சம் நேரம் ஆக ஆக ஒரு 6 மணி ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன், கூட்டம் வந்து இங்கே நிற்கிற கூட இடம் இருக்காது. அவ்வளோ க்ரௌடு அவ்வளோவா இருக்கும். சனி ஞாயிறுன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப கொண்டாட்டமாக இருக்கும். நாங்கள்லாம் கோயம்புத்தூரில் இருக்கிறனால இல்லை கொஞ்சம் வேலை இல்லாமல் ஃப்ரீயாக இருக்கும்போது இங்கே வந்து என்ஜாய் பண்ணிட்டு போவோம். பாருங்கள், இதான் போட் ஹவுஸு. பாருங்கள், ஐ லவ் கோவை பார்க் பாருங்கள். இதுதாங்க போட் ஹவுஸு. இங்கே பாருங்கள், எல்லாம் வந்து ஃப்ரீயாக இருக்குது. இன்றைக்கி இருக்குது. இந்த மதியம் 2 மணிக்குனால கொஞ்சம் கூட்டமெல்லாம் கம்மியாக இருக்குது. அதனால வீடியோ போட வந்தேன். உழைப்பாளிகள்லாம் உட்காந்துருக்குறாங்க. அந்த பார்க்கெல்லாம் க்ளீன் பண்ணுறவங்கெல்லாம் உட்காந்துருக்காங்க. பாருங்கள் உறவுகளே, போட் ஹவுஸ் தெரியுதா பார்த்தீங்களா? போட் ஹவுஸ் பாருங்கள், இதான் போட் ஹவுஸு. காந்திபுரம் வந்து அங்கேருந்து உக்கட பஸ்ஸில் வரலாம். 2 வீலர் இருக்கிறவங்கெல்லாம் அப்படி ஜாலியாக ஃப்ரீயாக வரலாம். இதான் போட் ஹவுஸ் பாருங்கள். இது வந்து நான் வந்து பேக் சைடில் வந்திருக்கிறேன். இதுதான் நுழைவு வாயிலில் 2-3 பகுதியில் வச்சுருக்காங்க. நுழைவு வாயிலில் இந்த பகுதியில் பாருங்கள். பாருங்கள் உறவுகளே, அப்படியே பார்க் மாதிரியே கட்டியிருக்கிறாங்க. அங்கேருந்து போயிட்டே இருக்கலாம், நடந்துகிட்டே இருக்கலாம். பாருங்கள் போட் ஹவுஸ். இதுதான் போட் ஹவுஸ். இதுதான் போட் ஹவுஸ் பாருங்கள். எல்லாம் ரெடியாக இருக்குது. ஈவினிங் ஆனால் இங்கே எல்லாம் க்ரௌடு அதிகமாக இருக்கும். அதனால் இப்போ வந்து அப்படியே உங்கள்கிட்ட வீடியோ போட்டேன். பாருங்கள், இதான் வீடியோ பாருங்கள். உறவுகளே பார்த்தீங்களா, அப்படியே இன்றைக்கி வந்து அப்படியே வீடியோ போடலாம்னு தோணுச்சு. அப்படி ஒரு வீடியோ போட்டேன். நல்லா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறந்துடாதீங்க. நான் உங்கள் தமிழ் எம்ஜிஆர். வணக்கம்.